சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க வீட்டை தாங்கி பிடிக்க நானும் அவரும் தயாரா இருக்கோம். ஆனா நீங்க தான் எங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஹெச்ஏ, நீ என்னடி அப்படி தாங்கி பிடிப்ப? உனக்கு என்ன சொத்து பத்தா இருக்கு? கொடுத்த நகையும் போலி, பணமும் போலி. உனக்கு 3 வேளை சோறும் போட்டு உனக்கு துணிமணி வாங்கி கொடுத்து நீ போறதுக்கு பஸ் டிக்கெட் முத கொண்டு நாங்க செஞ்சோம். இவ அப்படியே எங்க குடும்பத்தை தாங்கி பிடிப்பாலாம். இப்படிதான் நீ எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கியா? அண்ணி போதும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது புரிய போறது இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன வேணும்னு கேட்டா அப்படியே கொடுத்துருவியா? பட்டு புடவை கொடுக்கும் போது வீட்டுக்கு வந்தல்ல, அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் மகனை பிரிஞ்சு போன்னு சொன்னாங்கல்ல. அதான் எங்களுக்கு வேணும். என் தம்பியை விட்டுட்டு மரியாதையா போயிடு. நேர்மையான மனுஷன்னு சொல்லிக்கிறல்ல, அது உண்மைனா என் தம்பி செல்வத்தை விட்டு விலகி போயிடு. பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் பேச வேண்டியதா இருக்கா? விஜய், நீ எதுவும் பேசாத. நீ சும்மா இரு மகா. இவ்ளோ தூரம் அவங்க உன்னை பேசினதுக்கு அப்புறம் நீ வேணா பாத்துட்டு சும்மா இருக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்டா என்னால சும்மா இருக்க முடியாது. நீ சும்மா இரு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஹலோ, இது உங்க வீட்டுல நடந்திருந்தா நான் சம்மந்தப்படாம இருந்திருப்பேன். எங்க கம்பெனிக்கு வந்து பேசினா நானும் பேசுவேன் தான். உங்களுக்கு இவ்வளவு பத்தி என்னங்க தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் குடும்பம் மட்டுமே வாழ்க்கைன்னு இருந்தா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க குடும்பத்தையும் அவன் தான் குடும்பமா நினைச்சிட்டு இருக்கா. தான் சம்பாரிச்ச பணத்தை வேணா இவ அவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா உங்க மேல அவ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா அவ இவ்வளவு உங்க மேல பாசம் காட்டியிருக்க முடியாது. பணக்கார திமிர்ல உங்களை எல்லாம் கால்ல போட்டு மிதிச்சிருப்பா. அதுதான் நடந்திருக்கும். விஜய், இதுக்கு மேல ஒண்ணும் பேச வேண்டாம். விடு. சும்மா இரு மகா. பாத்தீங்களா, நான் அவ ஃப்ரெண்டாவே இருந்தாலும் உங்களை பேசுறது அவளால தாங்கிக்க முடியல. ஆனா நீங்க மனசாட்சியே இல்லாம இஷ்டத்துக்கு உங்க பேச்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேணா இவ வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா மகா எப்பவுமே இப்படி இருந்துட மாட்டா. இவளும் பெருசா சம்பாதிப்பா. பணம் பணம் சொல்றீங்களே, இவ காட்டுற அன்புக்கு முன்னாடி எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாதீங்க. கிளம்பி போயிருங்க. பாத்தியாமா, பாத்தியா ஆளை வச்சு மிரட்டுறா. இவ எவ்வளவு நல்லவ வேஷம் போடுறா பாருமா. அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கிறா. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், என் தம்பியை உன்கிட்ட இருந்து எப்படி பிரிச்சு கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீயா ஒழுங்க மரியாதையா அவனை விட்டுட்டு ஓடி போயிடு. இங்க பாருங்க, இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல பேசுனீங்க செக்யூரிட்டி விட்டு உங்க 2 பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். முதல்ல போங்க. பாருமா, கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவன் இவ சொல்றா. இவ பாத்துக்கிட்டு குத்துக்கல் மாதிரி நிக்கிறா பாருமா. இதுதான் அவன் உனக்கு கொடுக்கற மரியாதையா?